ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிங்க. 1 ராஜாக்கள் என்ற ஒரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் பாருங்க, வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவைகள் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். நான் இவளோடு வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளையை பெற்றால் நாங்கள் ஒருமித்து இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ள வேற ஒருவரும் இல்லை. ராத்திரியில தூக்கத்தில இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்தாள், அது செத்துச்சு. இப்போ பின்னாடி வாசிக்க நல்லா கவனிங்க. இது எப்போ நடக்குதுன்னா, சாலமோன் ஒரு சின்ன பையனா இருந்து ஒரு பதவி ஏற்கிறார், ராஜான்ற பதவி ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு 1000 பலியை செலுத்துறாரு. செலுத்திட்டு வீட்டுக்கு வந்தார். ஆண்டவர் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு, ஞானம் வேணும்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஞானம் வேணும்னு கேட்குறாரு. ஞானத்தை கொடுக்குறாரு. கேட்காத பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துறாரு. கொடுத்த பிறகு அவர் ராஜாவா சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது முதல் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் வருது. அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. அவர்கிட்ட ஒரு கேஸ் வருதுன்னா, அந்த கேஸ்னா 2 வேசி பெண்கள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து பிள்ளைத்தாட்சி வந்து ஒரு முன்னாடியே ஒரு குழந்தை பெற்றுது. 3 நாள் கழிச்சு இன்னொரு லேடி, இன்னொரு ஆண்கள், 2 பேருக்குமே ஆம்பளை குழந்தைங்க பிறந்தது. பிறந்தவொன்னா ஒரு நாள் நைட்டு என்ன ஆயிடுதுன்னா, 2 பேரை தவிர வேற யாரும் இல்லை அந்த வீட்டில். அந்த பொண்ணை சொல்லுது. என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு நாள் நைட்டு இந்த பொண்ணு அப்படி அரண்டு உருண்டு பெருண்டு படுக்கும்போது குழந்தை மேலே பத்துட்டுக்குது. அது மூச்சு திணறி அதுக்குள்ள ராத்திரியில் என்ன பண்ணிட்டுக்குது, அந்த குழந்தை செத்து போனதை பார்த்துட்டு அந்த குழந்தைய தூக்கி என்கிட்ட கழிச்சிட்டு என்கிட்ட இருக்கிற உசுறு இருக்கிற குழந்தைய தூக்கி அது வச்சுக்கிச்சு. காலையில எழுந்து பால் கொடுக்கலான்னு நான் பார்த்தா குழந்தை அப்படியே மரம் மாதிரி ஆயிட்டுக்குது. என்ன தட்டி கிட்டி பார்த்தா உத்து பார்த்தா செத்து போய் கிடக்குது. பொழுது விடிஞ்ச பிறகு பார்த்தா அப்பெல்லாம் இந்த மாதிரி லைட் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பொழுது விடிஞ்சு பார்த்தா மூஞ்ச பார்த்தா அது என் சாடையும் கிடையாது. தெரியாதாங்க ஒரு ஜாடை என்னம்மா? அல்லேலூயா. அந்த அம்மா மூஞ்ச பார்த்தா அவங்க பொண்ணு மூஞ்சியும் பார்க்கணும். என்னம்மா கரெக்டா? அப்போ மூஞ்சி சாடை தெரியுது இல்லை? 3 நாளைக்கு முன்னாடி பிறந்தது எவ்வளோ பெருசாக இருக்கும், 3 நாளைக்கு பின்னாடி பிறந்தது எவ்வளோ பெருசாக இருக்கும், வித்தியாசம் இருக்கும். மூஞ்சி சாடை மாடை அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த பொண்ணு அதுக்குள்ளேயே ட்ரிக் வேலை பண்ணி இந்த லேடி குழந்தைய மாற்றிடுச்சு. அப்போவே நடந்துக்குது பாருங்க. இப்போ தான் குழந்தை மாற்றுற சம்பவம்லாம் நான் கேள்விப்படுறேன். அப்போவே நடந்துக்குது பாருங்க. குழந்தைய மாற்றுற சம்பவம், குழந்தைய திருடுற சம்பவம்லாம் அப்போவே நடந்துக்குது பாருங்க. குழந்தைய திருடி மாற்றி வச்சுக்கிச்சு. இது காலையிலேருந்து உத்து பார்த்தா இல்லை. இப்போ தான் இந்த கேஸு கோர்ட்டுக்கு வர மாதிரி ராஜா கிட்ட போகுது இந்த கேஸு. போனவொன்னா ராஜா உட்காந்து பார்க்குறாரு. இந்த பொண்ணு சொல்லுது, இந்த பொண்ணு எந்து தான், அது எந்து தான், இது எந்து தான் சொல்லி இப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க சண்டை. இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க. ராஜா சார் ஒரு கத்தி எடுத்துன்னு வாடான்றாரு. அவர்கள் ஒரு கத்தியை ராஜா கிட்ட கொண்டு வந்தாங்க. உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆ வெட்டி பாதி, ஒரு பாதி இந்த பொண்ணுக்கு, ஒரு பாதி அவன் பொண்ணு கொடுங்கன்றார். என்ன தீர்ப்பு பாருங்க. ராஜா ஞானி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டார். ஒரு கத்தியை தூக்கினாங்கடான். பெரிய கத்தியை தூக்கினாரான். ராஜா கிட்ட கொண்டு வந்தா அவர் சொல்றாரு, என்ன சார், இந்த குழந்தைய உசுரோடு இருக்கிற குழந்தை 2ஆ வெட்டி 2 பேரும் ஒரே அடிச்சுக்குதுங்க. ஒரே சண்டை, உந்து எந்து உந்து அந்த முடியை பிடிச்சிக்க அவ்வளோ சண்டை பாருங்க. முடி சண்டை தான் பெஜாரு. அது விடவ மாட்டேன், சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகாது. கையில் சண்டை போட்ட கூட தட்டு நிறுத்திடலாம். அந்த முடியில் போனால் சிக்கிக்கும் பாருங்க. நான் நிறைய பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. விட சீக்கிரத்தில் பிடி விடவே விட முடியாது இல்லைம்மா. விட பிடிச்சி தலை கீழே இறக்கி வச்சிடுறாங்க பாரு. அதான் சண்டை, சரியான சண்டை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எங்கள் ஊரில். இந்த மாதிரி சண்டை ஒன்று அவர் சொல்கிறாரு, கத்தியை வெட்டி ஒரு குழந்தைய வெட்டி ஆளுக்கு 2 பாதியாக கொடுத்துரு, எதுக்கு சண்டை போடுறீங்க, நீ ஒரு பாதி எடுத்துன்னு வீட்டுக்கு போ, நீ ஒரு பாதி எடுத்துன்னு வீட்டுக்கு போன்னு சொல்கிறாரு. தீர்ப்பு என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு. சூப்பர் தீர்ப்பு இல்லை? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த தீர்ப்புக்கு. அல்லேலூயா, நல்ல தீர்ப்பாங்க இது. பாருங்க அடுத்தது. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக குடல் என்ன துடிக்குதான், குடல் துடிக்குது. அதான் வயிறெல்லாம் வயிறு எரிஞ்சு சொல்றேன்னு, அது குடல் துடிக்கிறதுனால தான் சொல்லுவாங்க. ராஜாவை நோக்கி, ஐயோ ஆண்டவனே, என் உயிரோடு இருக்கிற என் பிள்ளைய கொல்ல வேணாம், அவளுக்கே கொடுத்துரு. அது எங்க இருந்தாலும் உயிரோடு இருக்கட்டும், அவகிட்டே கொடுத்துருந்து. அது எனக்கும் வேணாம், உனக்கும் வேணாம்.
போடு 2. கவனிங்க என்ன அது இந்த மாதிரி சொல்றது பாரு. வாசிமா நல்லா வாசிக்கிறமா, வாசிமா சத்தமா, உன் குரல் நல்லா இருக்குது, வாசிமா. அவளுக்கே கொடுத்து விடு என்றால் மற்றவன் அது எனக்கும் வானா உனக்கும் வானா பிளந்து போடுங்கள் என்றால், வெறும் கட்டையை பிளந்து போடுற மாதிரி. அப்பொழுது ராஜா கொடுத்து விட்டார். பயந்தார்கள். ராஜா பார்க்குறாரு. ஏன் எல்லாம் சபையில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்குது. ராஜா அரண்மனையில் இருக்கிற மந்திரிமார்கள் அவன் இவன் எல்லாரும் இருப்பானுங்க இல்லையா, எல்லாம் உட்காந்து என்ன ராஜா கத்தி எடுத்துன்னு வந்தாரு, 2 துண்டா வெட்டுன்றாரு, ஆளுக்கு பாதி கொடுத்தான்னு பண்ணுறாரு, என்ன தீர்ப்பு இதுன்னு சொல்லி அப்படியே பார்க்கும்போது இப்போ உண்மையான லேடி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர் அந்த தீர்ப்பை சொல்கிறார். உண்மையான லேடி, உண்மையான தாய் யாரு அந்த குழந்தைக்கு? இது எந்திருந்து இது உந்திருந்து. ஆனால் ராஜாக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகி 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி கொடுன்னு சொன்னாக்கா உண்மையான தாய் என்ன வார்த்தை சொல்லுன்றத பார்க்குறாரு. அதே மாதிரி அந்த குழந்தையின் உண்மையான தாயுடைய குடல் துடித்தது. அதான் சொல்கிறேன், வயிறெறிஞ்சு சொல்கிறோன்னு பார். அதான் குடல் துடிக்கிறதுனால்தான் குடலே துடிக்கிறதுனால தான் சில நேரம் வயிறெறிஞ்சு சொல்கிறேன்னு வாங்க பார். அது எதனால்தான் அதுதான் உள்ள துடிக்கும் பார் நம்ம. ஏன்னா ரியல் அதுதான் உண்மை. அதுதான் மனசார சொல்கிறேன்னு வாங்க, வயிறெறிஞ்சு சொல்கிறேன்னு வாங்க. 2 வார்த்தை தான். மனசார சொல்கிறேன்னு வாங்க, மனசு ஆற சொல்கிறேன்னு வாங்க. மனசு ஆற மனதார மனசு ஆறிடுச்சு சார், குளிர்ந்து போச்சு. நான் மனசார சொல்கிறேன்னு தான் குளிர்ந்த மனதோடு சொல்கிறேன்றது. ஆனால் வயிறெறிஞ்சு சொல்கிறேன்றது அந்த குடல் துடிக்கும், உள்ளே திக்குன்னு அது துடிக்கும். அதுதான் சொல்லுது, வேணாம் சார் குழந்தைய வெட்டாத, அந்த குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு, நான் அவங்ககிட்டயே கொடுத்துருன்னு. அப்போ தான் இதுதான் ரியல் தாய், குழந்தையோட உண்மையான அம்மா இதுதான் சொல்லி அந்த குழந்தைய அவகிட்டயே கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜனங்கள்லாம் பயந்தாங்களாம். ஆண்டவர் கொடுத்த ஞானம் எப்படிப்பட்டது பாரு. சிம்பிளாக தீர்ப்பை நாட்டாம சரியான தீர்ப்பை சொல்லிட்டாரான்னு சொல்லி எல்லாரும் பயந்தாங்க. அப்போ பாருங்க, சாவடிக்கிறதுல அந்த குழந்தைய வெட்டுன்றது இல்லை பாரு, உணுக்கமானா குழந்தை போடுன்னு பாரு. இதுதான் கெட்ட விஷயத்துல வைராகி. ஆமாம் சார் என் குழந்தை தான் செத்து போச்சு சார் சொன்னா அது என்ன பண்ணியிருக்கான், பெருந்தன்மை. சரி இருந்தால் என் குழந்தை உங்க தர நீ வளர்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ராஜா தீர்ப்பு கொடுக்கும்போது வெட்டாது, அதுக்கு அவங்ககிட்டயே கொடுத்துருன்னு சொல்லிச்சேன். அந்த மாதிரி அதான் நற்கிரிகள். நல்ல குணம் உடையவர்கள், நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், கெட்ட விஷயத்தில் சாவடி பழுந்து போடுன்னு பார். இதெல்லாம் ஒரு தாயா அப்படின்றத அப்போவே நான் படிச்சுட்டேன் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படி தான் சொல்ல, கெட்ட விஷயத்தில் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது, கெட்ட விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டவே கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. இன்னொரு வார்த்தையை நம்ம படிச்சிடலாம்.